Hi students, welcome to VVGURU NEET Artificial Intelligence app. எங்களோட ஸ்டடி டிப்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் 10 டேஸில் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆமாங்க, உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். மாஞ்சோலைங்கிற கிராமத்துல வேலப்பன்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மாந்தோப்பும் இருந்தது. வேலப்பன் டெய்லி மாம்பழங்களை பறிச்சு சந்தையில இருக்கிற வியாபாரி கிட்ட வித்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கிறாரு. எப்போதும் போல இன்னைக்கும் வேலப்பன் மாம்பழங்களை பறிச்சு வியாபாரி கிட்ட வித்தாரு. வியாபாரி மாம்பழங்கள்ல சில மாம்பழத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு எடை போட்டாரு. வேலப்பன் கேட்டாரு, நல்ல பழத்தை ஏன் எடுத்து எடை போடல அப்படின்ட்டு. அதுக்கு வியாபாரி சொன்னாரு, இது பார்க்க தான் நல்ல பழம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் நல்லா ஊத்து பாருங்க, அது அழுகின பழம் அப்படின்னு. இந்த மாதிரி அழுகி போன பழங்கள்லாம் இருந்ததுனால வேலப்பனுக்கு எப்போதும் கிடைக்கிற காசை விட இன்னைக்கு கம்மியாக தான் கிடைச்சது. இந்த கதை மாதிரி தான் நம்ம நீட்ல இருக்கிற நெகட்டிவ் மார்க்ஸும். நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி ஆன்சர் பண்ணுற கொஷின்ஸ் தப்பாக இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி எடுத்திருக்க மார்க்ஸையும் கம்மி பண்ணி விட்டுரும். அதனால தான் நெகட்டிவ் மார்க்ஸ் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீட்டில் நம்ம கொடுத்துருக்க நியூ பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, நீட்டில் ஃபிசிக்ஸில் நீங்கள் 45 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் ஏல 35 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் பியில் 15 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ செக்ஷன் பியில் நம்ம சாய்ஸில் 5 கொஷின்ஸ் விட்டோம் அப்படின்னா 10 கொஷின்ஸ் கம்பல்சரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ 45 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 180 மார்க்ஸ்க்கு. இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் 45 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ செக்ஷன் ஏல 35 கொஷின்ஸ், செக்ஷன் பியில் 15 கொஷின்ஸ். ஓகே, ஸோ 5 நம்ம சாய்ஸில் விட்டால் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 45 கொஷின்ஸ் 180 மார்க்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் பாட்னிலையும் சுவாலஜிலையும். ஸோ டோட்டலாக 180 கொஷின்ஸை நம்ம 720 மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே கரெக்ட் ஆன்சருக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த கரெக்ட் ஆன்சர் தான் நம்ம வேலப்பன் கதையில் பார்த்த நல்ல பழங்கள், அதாவது நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்கள். இன்கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணால் -1. ஸோ இதுதான் நமக்கு வேலப்பன் கதையில் பார்த்தா கெட்டு போன பழங்களாக வச்சுக்கலாம். அன்ஆன்சர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த மார்க்குமே இல்லை. ஸோ பழமே இல்லைன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை இல்லையா? ஸோ நமக்கு நல்ல பழங்கள் இருக்குது, அதில் கெட்டு போன பழங்கள் இருந்தால் அது நல்ல பழத்தோட மதிப்பையும் இங்கே நமக்கு அஃபெக்ட் பண்ணும். இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வராமல் இருக்குன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிலாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். ஸ்டடி வெல். எல்லா கான்செப்ட்ஸையும் சரி, நியூமரிக்கல் கொஷின்ஸும் சரி, நல்லா படித்து நீங்கள் தரோவாக இருக்கணும். எந்த ஒரு கான்செப்ட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியணும். மெயினாக நம்மளோட பாட்னி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும் போதே நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் அந்த கான்செப்டை உங்களோட ஓன் நோட்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட் நோட்ஸ், பாக்கெட் நோட்ஸ் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதில் சில கீவேர்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், உங்களுக்கு மெமரைஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் அது நல்லாவே நிற்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் போது அந்த கலரோடு சேர்த்து அந்த வேர்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எல்லா தியரி கொஷின்ஸாக இருக்கட்டும், நியூமரிக்கல் கொஷின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ்க்கு தான் நீங்கள் MCQ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, MCQ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்னா, அதில் இருக்க கொஷினை ப்ராப்பராக ரீட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்றதுக்காக அந்த கொஷினை நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணணும். 1க்கு 2 வாட்டி ரீட் பண்ணாலும் தப்பே கிடையாது. 5th பாயிண்ட் என்னென்னா, மார்க் டெஸ்ட் டெய்லி எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நம்ம நீட்டை நெருங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நீட் எக்ஸாம் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ மார்க் டெஸ்ட் நீங்கள் நிறையா எடுக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். VVGURU NEET ஆப்பில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், டிஃபிகல்ட்டி லெவல் வைஸ், அதாவது ஈஸி, மீடியம், ஹார்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி லெவலில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். 6th பாயிண்ட் என்னென்னா, மெமரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்? டேர்ம்ஸ், கீவேர்ட்ஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டே ஆகணும். இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. அது எதுலலான்னு பார்க்கலாம். மார்க் டெஸ்ட், MCQ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஷினை 1க்கு 2 வாட்டி படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களாம் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்காம அந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே இதில் தெரிய வரும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கெஸ் ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெஸ் ஒர்க் பண்ணும்போது தப்பாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. சரி, இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நீங்கள் ஃபுல் காம் மைண்டோட போங்க. எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது என்னென்னா, எனக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். I know all answers and going to perform good. இதை திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இதை சொல்ல கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் எப்படி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் திரும்ப சொல்ல நீங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் கிளியர் அதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அது 1க்கு 2 வாட்டி ரீட் பண்ணாலும் தப்பே கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம். ஸோ ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்க்கணும். அதில் நன் ஆஃப் தி அபோவ், ஆல் ஆஃப் தி அபோவ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்து திங்க் பண்ணுறது தப்பே கிடையாது. எப்போதும் போல் கெஸ் ஒர்க் அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்டான அனாலிசிஸ் பண்ணும். ஒவ்வொரு கொஷினையுமே நம்ம கரெக்டான அனாலிசிஸ் பண்ணும் போது தான் நமக்கு அங்கே கரெக்டான ஆன்சர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே கண்டிப்பாக அதையும் நீங்கள் செஞ்சே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour 15 minutes உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் ஆன்சர் பண்ண எடுத்துக்கோங்க. நோன் கொஷின்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 hour 15 minutes உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுற கொஷின்ஸ்க்காகவும் நியூமரிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கோங்க. ஸோ 30 minutes பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதில் 15 minutes நீங்கள் விட்டு வச்ச கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் 15 minutes செக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத கொஷினை விட்டுட்டு வர்றது நல்லது. ஸோ இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, சும்மா ஏதாவது நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு கண்டிப்பாக இது ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியலனா அதை விட்டுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ரஷ்அப் வேணாம். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா லாஸ்ட் மினிட் ரஷ்அப்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்ற கான்செப்டில் சில விஷயங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். டபுள் மார்க்கிங் பண்ணாதீங்க. OMR ஷீட்டில் டபுள் மார்க்கிங் பண்ணிங்கன்னா அதுவும் நெகட்டிவ் மார்க்கை கொடுக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு 4 marks, இன்கரெக்ட் ஆன்சருக்கு -1 இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம தெரியாத ஆன்சரை விட்டுட்டு வரதே நல்லது. சரி, இந்த நெகட்டிவ் மார்க்கோட எஃபெக்டை கொஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். பர்சன் A, பர்சன் B அப்படின்னு 2 பேர் எடுத்துக்கலாம். பர்சன் A பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் 160 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எத்தனை கொஷின்ஸ்க்கு? 160 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ அதுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 640 marks கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணதில் அவங்களுக்கு 640 marks இப்போ கிடச்சிருக்கு. இன்கரெக்ட் ஆன்சர், தப்பான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே பண்ணலை. ஸோ அதில் அவங்களுக்கு மார்க் வரல. ஸோ 640 marks அவங்களுக்கு இப்போ பத்திரமா இருக்குது. அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் அன்ஆன்சராக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அன்ஆன்சர் கொஷின்ஸ்க்கு நமக்கு மார்க் கிடையாது இல்லையா? ஸோ அதுலேருந்தும் நமக்கு எந்த ஒரு மார்க்கும் வரப்போகிறல. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த 640 marks பத்திரமா இருக்குது. ஸோ அவங்க பர்சன் ஏவோட மார்க் என்ன? 640 marks. வாங்க பர்சன் B எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
பர்சன் பி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் கரெக்ட் ஆன்சர் அவங்களும் 160 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 160 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது கையில்? 640 மார்க்ஸ் கையில் இருக்குது. ஓகே, இப்போ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட், தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பான ஆன்சருக்கு எஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ 10 கொஷின்ஸ்னால் -10. ஸோ 640ல் -10 இப்போது ஆயிடுச்சு. இப்போது 630 மார்க்ஸ் தான் அவங்க கையில் இருக்குது. ஓகேயா? அன்ஆன்சர் கொஷின்ஸ், ஸோ ஆன்சரே பண்ணாதது ஒரு 10 கொஷின்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு மார்க்கே கிடையாது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அவங்களுக்கு கையில் எவ்வளோ மார்க்ஸ் தான் இருக்குது? 630 மார்க்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா? இதை தான் நான் சொன்னேன், நம்ம எழுதியிருக்க கரெக்டான ஆன்சரோட மார்க்கை கூட இந்த இன்கரெக்ட் ஆன்சரை நெகட்டிவ் மார்க்கிங் வந்து குறைச்சிரும். இப்போ பர்சன் பிகிட்ட எவ்வளோ தான் மார்க்ஸ் இருக்குது? 630 மார்க்ஸ் தான் இருக்குது. ஏன்னா 10 கொஷின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 10 மார்க்ஸ் குறைஞ்சிது. ஸோ 630 மார்க்ஸ் தான் இருக்குது. இதே பர்சன் ஏ பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதே அன்ஆன்சராக 20 கொஷின்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை, 640 மார்க்ஸ் அப்படியே வாங்கிட்டாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களோட ரேங்கிங்கில் எஃபெக்ட் காமிக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் விஷயத்தில் ரொம்பவே காஷியஸாக இருங்க. நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் மார்க்ஸை கூட நீங்கள் எப்படி சமாளித்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெகட்டிவ் மார்க்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஆல் தி பெஸ்ட்.